ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்புல இன்பத்தமிழ். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் இயர்ல இன்பத்தமிழ்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் புக்குக்குள்ள இருந்து சர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். அவரோட பெயரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டார். அவரோட பெயர் சுப்புரத்தினம், பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. அதை யார் மேல அன்பின் காரணமாக? பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக. பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஓகே, இதெல்லாம் பாடுபொருளாக கொண்டு அவரோட கவிதையில பாடியிருக்காரு. புரட்சி கவி பாரதிதாசன். ஒன் வேர்ட்ல கேட்பாங்க, புரட்சி கவி பாரதிதாசன். அடுத்து பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் எந்த தலைப்பில் இன்பத்தமிழ் எடுக்கப்பட்டதுன்னு கேட்டா தமிழ் அப்படின்ற தலைப்பில். எந்த நூலில் எடுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல்ல எடுத்திருக்காங்க. சொல்லும் பொருளும் இதுவும் நம்ம புக்ல தான் இருக்கு. நிருமித்த, உருவாக்கிய, விளைவு அப்படின்றது விளைச்சல், சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு, சுடர்னா ஒளி. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது புக் பேக்கு. ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம், நாடு, வீடு, தெரு. சரியான ஆன்சர் சமூகம். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், அசதி. ஆன்சர் அசதியாக இருக்கும். அடுத்து பாருங்க, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நில என்று, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று. சரியான ஆன்சர் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் அங்கள், தமிழ் எங்கள். இந்த பி தான் சரியான ஆன்சர், தமிழ் எங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் தென்று, அமுது கூட்டல் என்று, அமது ஒன்று, அமுதென்று. சரியான ஆன்சர் அமுது கூட்டல் என்று. இது பாருங்க, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பொறுத்துக, விளைவுக்கு சரியான ஆன்சர் விளைவுக்கு நீர், இ. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால் அண்ட் புலவருக்கு வேல். ஓகே. அடுத்து ஒத்த இசையில் இங்க பாருங்க, இயைபு சொற்களை எழுதுங்கன்னு சொல்றாங்க. இயைபுனா ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள், ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம்ல, அதுதான் இயைபு சொற்கள். பேர், நேர், பால், வேல், ஊர், நீர், வான், தேன், தோல், வால். இது ஒன் வேர்டுல கேட்பாங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுதம், நிலவு, மனம் அப்படின்ற பெயர்களை சூட்டியுள்ளார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரசுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கும் அமுதென்று பெயர். தமிழ் நமது இளமைக்கு காரணமான டேஸ் போன்றது. தேன், நெய், நெல், பால். ஆன்சர் பால். தமிழ் மொழி புலவர்களுக்கு டேஸ் போன்றது. அம்பு, கேடயம், வாள், வேல். நல்ல ஆன்சர் பாருங்க, வேல். புலவர்களுக்கு வேல். ஒன் வேர்ட்ல பார்த்திருக்கோம். நமது சோர்வை நீக்குவதில் தமிழ் டேஸ் போன்றது. சோறு, தேன், நீர், பால். கரெக்டான ஆன்சர் தேன். தமிழ் எங்கள் கவிதைக்கு என்ன மாதிரி இருக்கும்னா வைரம் போன்ற உறுதிமிக்க அணிகலம், கவசம். ஆன்சர் வாள். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. அடுத்து இப்படி கேட்கலாம், சுப்பரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பாரதியார், பாரதிதாசன், ராமலிங்க அடிகளார், திருவள்ளுவர். பாரதிதாசன். புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யாரு? பாரதிதாசன். பாரதியாரின் கவிதைகள் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. சோ பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க. இதுனா இந்த கொஸ்டின் சொல்ல முடியாது, இதே மாதிரி எல்லா லெசன்லயுமே எந்த லெசன்லனாலும் கேட்கலாம். இதை பாடியவர் யார் அப்படின்னு. ஆன்சர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பெயர் பாடியவர் பாரதிதாசன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய டேஸ் போன்றது. உயர்வு அப்படின்னும் போது வானம் அப்படிங்க வச்சுக்கோங்க. உயர்வா இருக்கிறதுனா வானம். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும். துணை அப்படின்னு வந்திருக்கு. சோ துணை அப்படின்னது தோல். துணைனா தோல். சரிங்களா? அறிவுக்கு துணை தோல். ஆன்சர். அடுத்து பொறுத்துக பாருங்க, வாழ்வுக்கு ஊர்.
ஊர்ல தானே வாழ்வோம், அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எங்க வாழ்வோம்? ஊர்ல வாழ்வோம். சோ வாழ்வுக்கு ஊர். உயர்வுக்கு உயர்வுக்கு வான். உயர்வு ஹைட்டு. அப்ப ஹைட்டா என்ன இருக்கும்? வான். அப்ப உயர்வுக்கு வான். கவிதைக்கு வாள். ஆல்ரெடி பார்த்தோம். கவிதைக்கு வைரம் போன்ற வாள் போன்றதுன்னு போட்டிருந்தாங்க. அப்ப கவிதைக்கு வாள். சரிங்களா? நெக்ஸ்ட். நிரப்புக. டேஸ் தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. எதை வந்து தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன? தமிழ் மொழியை. டேஸ் தமிழை பல விதங்களில் போற்றுகின்றார். பாரதியார், பாரதிதாசன் எல்லாமே வரும். இந்த லெசன்ல இன்ப தமிழ்ல இருந்து பார்த்திருக்கோம். பல விதங்களில். நல்லா பாருங்க. பல விதம். எப்படின்னா தமிழை வந்து அமுதே, தேனே, முத்தே அப்படின்ற மாதிரி பல விதங்களில் போற்றுபவர் யாருன்னா பாரதிதாசன். எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர், அதுனா ஆன்சர் தமிழ். அடுத்து, எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் தமிழ். டேஸ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு ஊர் ஆகும். நல்லா பாருங்க. இன்பத் தமிழ், அறிவு தமிழ், கொஞ்சம் தமிழ், இப்படி எது கேட்டாலும் ஆன்சர் இன்பத் தமிழ்னு எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட், அமுது கூட்டல் என்று, அமுதென்று, தே தே பாத்துக்கங்க. அமுதென்று. இன்பம் பிளஸ் தமிழ், இன்பத் தமிழ். இத்து வந்திருக்கு பாருங்க நடுவுல. இன்பா இத்து, இன்பத் தமிழ். ரிவர்ஸ்ல கேட்டாலும் எழுதணும். மனம் கூட்டல் என்று, இம்மு கூட ஏ சேர்ந்து மனமென்று. ஓகே. நெக்ஸ்ட், பிரித்தெழுதுக. நிலவென்று, நிலவு கூட்டல் என்று, புகழ் மிக்க. புகழ் பிளஸ் மிக்க. நம்ம பார்க்க போறது தமிழ் கும்மி. தமிழ் கும்மி எடுத்துட்டோம்னா பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் எழுதியிருக்காரு. இவரோட நூறு குறிப்பு பார்த்திடலாம். சாரி, ஆசிரியர் குறிப்பு பார்த்திடலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவரோட பட்டப்பெயர், சிறப்பு பட்டம் என்னன்னா பாவலரேறு. இவரோட நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். நூல் எது, இதழ் எதுன்னு கேட்பாங்க. கரெக்டா எழுதிருங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தனி தமிழையும் தமிழ் உணர்வையும். இந்த பாட்டு எந்த நூலில்னா கனிச்சாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எத்தனை தொகுதிகள்? தமிழ் கும்மி வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அளிக்கப்படும் கவிஞர் பெருஞ்சித்திரனார். நும் பாடப்பகுதியில் இடம்பெறும் தமிழ் கும்மி, தமிழ் கும்மி பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார். இன்ப தமிழ் வந்து பாரதிதாசன். சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்தடுத்து படிக்கும்போது. அப்ப இன்ப தமிழ் பாரதிதாசன், தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார். நும் பாடப்பகுதியில் இடம்பெறும் தமிழ் கும்மி கவிதை பேழை பாடல். இடம்பெறும் நூல் கேட்டிருக்காங்க கனிச்சாறு. இது வந்து இவர் எழுதிய நூல். இது எல்லாமே வந்து பாவலரேறு எழுதிய நூட்கள். ஆனா என்ன இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனிச்சாறு. பாருங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யாரு? பெருஞ்சித்திரனார். அவர் நடத்திய இதழ்கள் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சரும் நம்ம கரெக்டா எழுதிடணும். டேஸ் சிறந்து வாழ்வதற்கான வழிகாட்டு முறைகள் கொண்டது தமிழ். உலகம், ஊர், தெரு, நாடு. ஆன்சர் உலகம். தமிழ் கும்மி எனும் பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இன்பத் தமிழின் ஆசிரியர் பாரதிதாசன். கனிச்சாறு டேஸ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 8 தொகுதிகள். தொகுதிகள் 8. நிரப்புக. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். 8 திசையிலும் டேஸ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. விடுபட்ட சொற்கள் செந்தமிழின். 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் டேஸ் பல நூறு ஆண்டுகளை கண்டது. தமிழ் மொழி. பொய்யாமை அகற்றும் மொழி டேஸ். தமிழ் மொழி. பொய்யாமை அகற்றும் மொழி தமிழ் மொழி. இதெல்லாம் எழுதிருவீங்க தமிழ் மொழின்னு. உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. இப்படி எப்படி கொஸ்டினும் கேட்கலாம். டேஸ் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழினா ஆன்சர் வந்து உலகம். அடுத்து டேஸ் அகற்றும் மொழி தமிழ் மொழின்னு கேட்டாங்கன்னா பொய்யாமை, அறியாமை ஏதாவது கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? பொய்யாமை அப்படின்னு எழுதணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஆழி அப்படின்னாலே கடல். கடல் கோள். ஆழி பெருக்குன்னா கடல் கோள்னு பார்த்தோம். அடுத்து மேதினி உலகம். மேன்மைனா உயர்வு. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. கொட்டுங்கடி, கொட்டுங்கள் பிளஸ் அடி.
வழிகாட்டிருக்கும், வழிகாட்டு பிளஸ் இருக்கும். செந்தமிழ், செம்மை பிளஸ் தமிழ். மேக்சிமம் இப்படி பண்பு தொகை மாதிரி தான் கேட்பாங்க. ஊற்றெனும், ஊற்று பிளஸ் எனும். பாட்டிருக்கும், பாட்டு பிளஸ் இருக்கும். சேர்த்தெழுதுக. இளமை பிளஸ் கோதையர், இளங்கோதையர். ஸ்பெல்லிங் பாருங்க. இளமை பிளஸ் கோதையர், இளங்கோதையர். பூட்டு பிளஸ் அறுக்கும், பூட்டருக்கும். தருக்க பாருங்க. பாட்டு பிளஸ் இருக்கும், பாட்டிருக்கும். அறம் பிளஸ் மேன்மை, இம் எடுத்துட்டு அறமேன்மை. பல பிளஸ் 100, பல 100. ஊற்று பிளஸ் எனும், ஊற்றெனும். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது பிளஸ் புறம். இடப்புறம், இதை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது பிளஸ் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்மை பிளஸ் இளமை. பண்பு தொகை. சிலம்பு பிளஸ் அதிகாரம் இந்த சேர்த்தெடுக்க எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். ஸ்பெல்லிங் பாருங்க. கணினி இத்து போட்டு தமிழ். கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு.